எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யாடி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது என்னோட ஸ்டைலில் பரோட்டா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. மைதா மாவு 1 கிலோ எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மைதா மாவும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். 2 முட்டை உடைச்சு போட்டுக்கலாம். 1 குழி கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். முட்டையும் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணாதான் பரோட்டா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு பிசைற போல பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ 2 குழி கரண்டி எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். இப்போ பரோட்டா பேடா செஞ்சுக்கலாம். அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ பேடா போட்டுக்கலாம். இந்த மாதிரி இழுக்கணும். இழுத்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி எல்லாமே பேடா பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கட் பண்ணி மெலிசாக கட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்து கொஞ்சம் இழுத்து பாருங்க, இந்த மாதிரி பேடா பண்ணிக்கலாம். எல்லாமே பேடா பண்ணியாச்சு. 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கையாலே இப்படி இப்படி திரட்டிக்கலாம். தோசை கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ போட்டுக்கணும். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி திரட்டிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு 1 நிமிஷம் இருக்கட்டும். 1 நிமிஷம் கழிச்சு அரை குழி கரண்டி எண்ணெய் சேர்த்து இப்படி இப்படி பண்ணணும். திருப்பி போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ திருப்பி போட்டுக்கணும். 1 நிமிஷம் இருக்கு. அரை குழி கரண்டி எண்ணெய் சேர்த்து
நல்லா வெந்துடுச்சு. சூப்பரா. இப்போ இது உடைச்சுக்கலாம். பாருங்க சூப்பரா வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாமே பரோட்டா செஞ்சுக்கலாம். பரோட்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. மட்டன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. பரோட்டாவும் மட்டன் கிரேவியும் சேர்த்து சாப்பிட்டா செமையா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. Thank you for watching.